என் பேர் பரணி. இன்னைக்கு நம்ம எஃப்எம்இஏ பற்றி பார்க்கலாம். எஃப்எம்இஏனா ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராசஸை டிசைன் பண்ணும்போதோ இல்லை ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண போகும்போதோ அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் ஃபெயிலியர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அதோட விளைவுகள், ஸோ அந்த ஃபெயிலியரால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ அந்த விளைவுகளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். அது மூலமாக நம்ம எந்தெந்த ரிஸ்க் அதிக வேல்யூ இருக்குதோ, அதாவது எந்தெந்த ரிஸ்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம எஃப்எம்இஏன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை நம்ம புதுசாக கொண்டு வர ப்ராடக்ட்லையோ இல்லை ப்ராசஸ்லையோ டிசைன் ஸ்டேஜில் நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள ப்ராடக்ட்லையோ ப்ராசஸ்லையோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க இல்லை யார் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் ஆர்மிலையும் அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலையும் தான் இதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நாசாவும் யூஎஸ் ஆர்மியும் தான் அதை ஃபஸ்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆகிடும். ஸோ ஃபெயிலியர்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு உயிரிழப்பை கூட இந்த கான்செப்ட் தவிர்க்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உயிரிழப்பு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் மூலம் தான் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது உயிரிழப்புகள்லாம் அவாய்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் செய்கிறோன்னா அதில் ஏதாவது பிரச்சனைங்க இல்லை பாட்டில் நெக்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது மூலமாக கிடைக்கும். ஸோ கஸ்டமருக்கு நிறைய கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலம். இப்போ நீங்கள் ஒரு சேர் செய்கிறீங்க, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ஸோ முதுகுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபிலிட்டியாக இருந்தால் அவங்க ஒரு கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த எஃப்எம்இஏ மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக ஒரு கம்ஃபர்டபுளான சேரையோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸையோ இல்லை ப்ராசஸையோ உருவாக்கி உங்களால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம்இஏ நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த எஃப்எம்இஏக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராசஸ்லையோ ஒரு ஃபங்க்ஷனையோ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த எஃப்எம்இஏ நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எஃப்எம்இஏவை ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லைனா ஒரு தனிப்பட்ட பர்சனோ செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது. நீங்கள்லாம் கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா எஸ்ஓபின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதே மாதிரி இப்போ ஐஎஸ்ஓலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் தயாராகுதுன்னா அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக தான் தயாராகும். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ப்ராசஸை மாற்ற போகும்போதோ இல்லை சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை புது ப்ராசஸ்லேயே உருவாக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட், டிசைன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டான பர்சன், எஃபெக்டிவான பர்சன் அவங்களெலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஸோ ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை உருவாக்கி அது மூலமாக தான் இந்த எஃப்எம்இஏ செயல்படுத்த முடியும். இந்த எஃப்எம்இஏ பார்த்திங்கன்னா நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா டிசைன் எஃப்எம்இஏ, ப்ராசஸ் எஃப்எம்இஏ, அது மாதிரி சிஸ்டம் எஃப்எம்இஏ, இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி எஃப்எம்இஏ பற்றி பேசிக்காக பார்த்தோம். இது நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த சார்ட்டில் பார்க்குறீங்க. இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இந்த சார்ட்டை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லை ஒரு ப்ராசஸ்க்காகவோ தான் நம்ம இந்த எஃப்எம்இஏ உருவாக்குறோம். அடுத்தது அதில் என்ன ஃபெயிலியர் உருவாகலாம், அதான் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடுன்னு சொல்லியிருக்கோம். ஃபெயிலியர் எஃபெக்ட்ஸ், ஸோ அந்த ஃபெயிலியரால் என்னென்ன பிரச்சனைங்க வரக்கூடலாம் அப்படின்றது தான் இங்கே போட்டிருக்கோம். சிவியாரிட்டி, அந்த பிரச்சனையோட தன்மை, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே அந்த வேல்யூ இருக்கலாம். 1ன்னா அது ஒரு சிவியாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, 10ன்னா அதிகம். ஃபெயிலியருக்கான காசஸ், எதனால் அந்த ஃபெயிலியர் உருவாச்சு, ஸோ அக்கரன்ஸ், திருப்பி எவ்வளோ தடவை இது திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் 1லேருந்து 10 வேல்யூ கொடுக்குறோம். 1ன்னா கம்மியாக தான் வருதும் திருப்பி. ஸோ 10ன்னா திருப்பி இது அதிகப்படியாக ரிப்பிட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதில் இப்போ கரண்ட்டில் அதில் என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிடெக்ஷன், ஸோ இதை எவ்வளோ நேரம் நம்மளால் திருப்பி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுது, இல்லைன்னா நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதா இந்த விஷயம் தான். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கும் 1லேருந்து 10 வேல்யூ கொடுக்குறோம். 1ன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுதுன்னு அர்த்தம். 10ன்னா நம்மளால் அதை டிடெக்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், அதே மாதிரி டிடெக்ஷன், இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் இது.
ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் 2 ப்ராப்ளம் தான் காட்டியிருக்கேன். அதாவது 2 பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் தான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து n நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ண போகும்போது இந்த ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர்னா எதுக்கெல்லாம் தீவிரமான நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீங்கள் 30 தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா இந்த ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்துக்கிறது மூலமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் 30 அதிக வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது ஆக்ஷன் ரெக்கமெண்டட். என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் இதை சால்வ் பண்ணுறதுக்குன்றதான் இந்த கான்செப்ட். ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது வந்து காரோட ரியர் கிளஸ்டர் லேம்பை வந்து நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கிளஸ்டர் லேம்ப் வந்து ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த லேம்பை தயாரித்து ஒரு கார் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த கார் கம்பெனி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அதை காரில் ஃபிட் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு போல்ட்டு மாதிரி அது இருந்தால் தான் அந்த காரில் ஃபிட் பண்ண முடியும். அதில் முக்கியமான விஷயம் ஸ்டெப் பின் அண்ட் ஸ்டெப் போல்ட். ஸோ இது ரெண்டும் தான் அந்த பணியை செய்யுது. ஸோ ஸ்டெப் பின்னா அந்த காரில் வந்து ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க, அதில் போய் அட்டாச் ஆகும். போல்ட்டில் வந்து ஒரு நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற பிரச்சனைங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியலாக என்ன ஆகலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பின் அண்ட் ஸ்டெப் போல்ட் வந்து மாறி மாறி போட்டிருக்கலாம். அதாவது எந்த இடத்துல ஸ்டெப் பின் இருக்குமோ அந்த இடத்துல ஸ்டெப் போல்ட் இருக்கலாம். ஸ்டெப் போல்ட் இருக்கிற இடத்துல ஸ்டெப் பின் மாற்றி போட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் காட்டுறோம். இங்கே என்னன்னா இந்த ஸ்டெப் பின்னும் ஸ்டெப் போல்ட்டும் போடவே இல்லை. ஸோ இப்போ அதனால என்னென்ன அதோட எஃபெக்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை காரில் ஃபிட் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து லேம்பை கொண்டு போய் கார் கம்பெனி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கு போயிடும். ப்ரொடக்ஷன் லைனில் வந்து ஆப்ரேட்டர் எடுக்க போகும்போது அதை ஃபிட் பண்ணவே முடியாது. கன்வேயர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கார் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இது ரிஜெக்ட் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ்லையும் அந்த ஸ்டெப் பின்னும் ஸ்டெப் போல்ட்டும் இல்லாதனால அசம்பிள் பண்ண முடியாது. சிவியாரிட்டி. ஸோ எவ்வளோ தூரம் சிவியாரிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு 8, இதுக்கு 6. இதுக்கு ஏன் 8 கொடுத்துருக்கோம், இதுக்கு 6 கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்டெப் பின்னும் ஸ்டெப் போல்ட்டும் இல்லவே இல்லை, ஒரு ஆப்ரேட்டர் போடவே இல்லை. அப்படின்னும் போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்த மாறி போட்டிருந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு போடணும். ரிமூவ் பண்ணிட்டு போகும்போது அது வந்து டோட்டலி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு 8 கொடுத்துருக்கோம். இந்த ஃபெயிலியர் எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டரோட அஜாகிரதையால் வந்தது, ஆப்ரேட்டர் ஃபால்ட். ஸோ இது எத்தனை தடவை வருது, திருப்பி வருமா, அக்கரன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இது ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இது கொடுக்குறோம், ஏன்னா திருப்பி வரதில்லை. ஸோ இது வந்து கரண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல். இது கரண்ட்லி எப்படி அவாய்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து QC இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து கடைசியில் வந்து செக் பண்ணிடுறாங்க, ஒரு டிக் மார்க் போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஸ்டெப் பின்லையும் ஸ்டெப் போல்ட்டையும் அப்படி போடுறது மூலமாக அது அவாய்ட் ஆகுது. இது டிடெக்ஷன் பர்சன்டேஜ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இது பொருள் தயாரிக்கும் போதே கண்டுபிடிச்சதுனால இது 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ரிஸ்க் ப்ரையாரிட்டி நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கால்குலேட் பண்ணுறோம். 8 × 2 × 1 போடும்போது 16. இதுக்கு 6 × 2 × 1 போடும்போது 12. ஸோ இதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரெக்கமெண்டட். ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் நம்ம ப்ராசஸை ஃபுல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் என்னென்ன ஃப்ளோ இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஆக்ஷன்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த அசம்பிளி ஸ்டார்டிங்லேயே ஸ்டெப் பின்னையும் ஸ்டெப் போல்ட்டையும் ஒரு ஆப்ரேட்டர் போட்டுறாரு. ஸோ ஒரே ஆப்ரேட்டர் அந்த ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ப்ராப்ளம் ஆயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டெப் பின் போட சொல்கிறோம் ஒரு ஆப்ரேட்டரை. அதே மாதிரி அந்த பொருள் தயாராகி வரப்போகும்போது இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து அதை ஸ்டெப் போல்ட் போடுவார். ஸோ இது மூலமாக 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ இனிஷியலாக ஒன்று போடுறாங்க, அப்புறம் அது தயாரான ஒன்று தான் கடைசி போடுறாங்க. இதனால இது வந்து சால்வ் ஆகிடுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸை இந்த ஸ்டெப்லையும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அவாய்ட் ஆகிடுது. ஸோ நான் உங்களுக்கு இது பேசிக்காக அதை எக்ஸாம்பிளுக்காக சிம்பிளாக கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.